தினபூமி நேயர்களுக்கு என்றும் 16 நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு வணக்கம். என்று 16 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 22வது எபிசோட். முதுகு பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். பேக் மசில், அதாவது லேட்டசஸ் மசில், லேட் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம அப் டவுன் பார்த்துருக்கோம். ஷோல்ட்ரு, செஸ்ட்டு, ட்ரைசப்ஸ், பைசப்ஸ், வேரியேஷன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸு, எல்லா பிகினர்ஸ்லேருந்து இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு டயட்டை பற்றி பேசவும், ஜிம்முடைய மித்ஸ் என்ன, அதாவது ஒரு தவறான கருத்து என்ன பொதுமக்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதை பற்றி அப்படியே பேசிவிட்டு அப்படியே உங்களுக்கு நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த பயிற்சி தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முதுகு பயிற்சியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பொதுவாக ஒவ்வொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். சின்ன பசங்களை அனுப்புறதுக்கு, டீனேஜுக்கு கைஸ் அனுப்புறதுக்கு அவங்க வந்து யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, ஹைட்டு குறைஞ்சிருமா, எக்ஸசைஸ் பண்ணாக்கா ஹைட்டு குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி. அந்த ஹைட்டு குறையுமா அப்படிங்கிறது வந்து அது ஒரு தவறான கருத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டீனேஜ் முடிகிற வரைக்கும் ஒரு 19 வரைக்கும் சராசரியான அவங்களுடைய ஹைட்டு, அவங்களுடைய மரபியல் ஜெனட்டிக்காக சார்ந்து என்ன இருக்குதோ அந்த வளர்ச்சி இருக்கும். அதற்கு சப்போர்ட்டிவாக தான் இந்த எக்ஸசைஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஹைட்டு குறையும், ஹைட்டை பாதிக்கக்கூடியது அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா நீங்கள் அதில் ரொம்ப மைனூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னா, ஷோல்டரில் வச்சுட்டு இந்த ஸ்குவாட் ஒர்க் அவுட் கொடுக்குறது, அதாவது இங்கே நீயில் வந்து லோடு இறங்குற மாதிரி இல்லாமல் உட்காந்து எழுந்திருக்கிற அந்த வெயிட் கொடுக்காமல் ஃப்ரீ ஸ்குவாட் மாதிரி செய்கிறத மட்டும் தவிர்த்துட்டு, ஃப்ரீ ஸ்குவாட் செய்யலாம், வெயிட் வச்சு செய்கிறத மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த எக்ஸசைஸ் வேணாலும் நீங்கள் ஜிம்முக்குள்ளே கொடுக்கலாம். அவங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக தடைபடாது, வளர்ச்சி துரிதமாகும். இன்னொரு மிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, லேடிஸ் வந்து வெயிட் ட்ரைனிங் செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து மசில் குரோத் ஆயிரும், ஆண்களை போல் மாறுவாங்க. இல்லை, ஆண்களுடைய ஹார்மோன்ஸ் டெஸ்ட்ரோஜன், அது மசிலுடைய பூஸ்டப்புக்கு, மசிலுடைய க்ரோத்திங்க்கு உண்டானது. ஸோ அதை நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஈஸ்ட்ரோஜன்ஸ் இவங்க என்ன தான் வெயிட் இருக்கணும், மசில் டோனி கிடைக்கும், ஷேப் கிடைக்கும் லேடிஸ். அதனால் பயப்படாத அளவுக்கு நீங்கள் தாராளமாக வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். வெயிட் ட்ரைனிங் பண்ணும்பொழுது தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது வரக்கூடிய அந்த ஃப்ளாபி மசில்ஸ், அதை வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ளாபியாக தொங்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். அந்த ஷேப் கொடுக்குறதுக்கு வெயிட் ட்ரைனிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டோன் இருக்கும், பிளட் பம்பிங் நல்லாயிருக்கும், கிளைக்கோஜன், அதாவது மசில் இருக்கக்கூடியதான தேவையில்லாத ஃபேட் இருக்கும் பாருங்கள், அதையும் ரிடியூஸ் பண்ணுறது. இதுக்கெல்லாம் வெயிட் ட்ரைனிங் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்னும் ஆஸ்ட்ரோ போஸ்டர்ஸ்னு சொல்லி லேடிஸ்க்கு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் மெனபாஸ் ஸ்டாப் ஆகிற டைம்லேயோ அந்த பீரியட்ஸ் டைம்லேயோ வரக்கூடிய ஆஸ்ட்ரோபோஸ், எலும்பு தேய்மான நோயின்னு சொல்லி, அந்த இதுக்கு எலும்பு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வெயிட் ட்ரைனிங் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் இருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஹைட்டு வளர்ச்சி தடைபடுங்கிறது ஒரு தவறான கருத்து. லேடிஸ் செஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கு மசில் வந்துடும் சொல்கிற அந்த ஒரு காரியமும் தவறான கருத்து. நீங்கள் தாராளமாக வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், ப்ராப்பராக ட்ரெயினர் மூலமாக கைட் பண்ணி நீங்கள் செய்யணும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். உணவு முறையை நம்ம அடுத்தது எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்தை நம்ம உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பேக் மசில், அதாவது முதுகு தசை வளர்ச்சியை பற்றி நான் பார்க்குறோம். அதாவது வி ஷேப் எப்படி கொண்டு வரது. வி ஷேப்புக்கு முக்கியமாக ஷோல்டருக்கு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த விங்ஸ், லேட்டசஸ் மசில் ரொம்ப அவசியமானது. அதுதான் ஒரு போஸ்டரில், பேக் போஸ்டர் பார்க்கும்பொழுது, அது ஸ்டாண்டிங் போஸ்டரில் பார்க்கும்பொழுது சைட்லேயோ அந்த பேக் போர்ஷன், லேட்டு, அப்பர் நல்ல வி ஷேப்பில் நல்லா அகலமாக இருக்கணும். அதே சமயம் லேடிஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு டோனிங் ஆகும், ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். ஸோ அது யார் எப்படி பண்ணுங்கிறத இப்போ அந்த முதுகு தசையை குறித்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பேக் மசில் பார்க்குறோம், லேட்டசஸ் மசில். இதில் 2 விஷயம் இருக்குது, சின்னப்ஸ் அண்ட் புல்லப்ஸ். புல்லப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜஸ்ட் வைடாக பிடிச்சி பாடி புல் பண்ண வேண்டியதுதான் மேலே அப். சின்னப்ஸுங்கிறது கொஞ்சம் க்ளோஸ் கிரிப்பாக பிடிச்சிட்டு சின்ன மேலே அப் ஆகணும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எங்கே ஸ்டார்டிங் ஃபினிஷிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். வைடு கிரிப்பாக பிடிங்க. வைடுன்னு சொன்னால் நான் சொன்னேன் இது நார்மல் பொசிஷன். இதை விட்டு பாடியை விட்டு கொஞ்சம் ஷோல்டரை விட்டு கொஞ்சம் வெளியே வித்தாக போனால் போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வைடுன்னு இப்போ வேணாம். ரொம்ப வைடாக போகிறப்போ உள்ளுக்குள்ளே இன்ஜுரி ஆகிறதுக்கு, இந்த ஷோல்டர் டஃப்பில் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ நீங்கள் அதை ரொம்ப வைடாக போகணும். கொஞ்சம் லெவல், பாடியை விட்டு கொஞ்சம் லெவல் வைடாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம புல்லப் செய்ய போகிறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காலை லைட்டாக லாக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கிட்டீங்க, ஃபுல்லாக மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் ப்ராப்பராக நம்ம புல்லப்ஸ் பண்ணக்கூடியது. இது எல்லோரும் பண்ண முடியுமா அப்படின்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ யாராவது சப்போர்ட்டர் கூட இருக்கக்கூடிய ட்ரெயினரோ வேறு யாராவது சீனியரோ நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவங்க ஹிப்பு பகுதி அல்லது நீ பகுதியை பிடிச்சி லைட்டாக லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு மேலே கொஞ்சம் புல்லப்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த
லேட் மசில் ஸ்ட்ரென்த்தன் ஆனால் தான் நீங்கள் மேலே புல் பண்ண முடியும். இந்த மசிலுடைய மைனர் மசிலான பைசப்ஸுடைய சப்போர்ட்டு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு காலை மேலே வச்சுக்கிட்டு மேலே லிஃப்ட் பண்ணலாம். முடியாதவங்க 2 காலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அப்படி லிஃப்ட் பண்ணலாம். காலை இங்கே லாக் பண்ணிவிட்டு லைட்டாக காலில் உழுதி தள்ளாமல் காலை பேருக்கு வச்சுக்கிட்டு அப்போ ஆஃப் த பாடி வெயிட் வந்து கீழே டிபெண்ட் பண்ணியிருக்கும். மேலே நீங்கள் புல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதோட வேரியேஷன்ஸும் வேறு சின்ன பாலில் நான் காட்டுறேன், வாங்க இங்கே பார்க்கலாம். காலை இங்கே லாக் பண்ணிக்கோங்க. காலை பாதி இங்கே வச்சுக்கலாம். மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா பாதி வெயிட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக மேலே போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. புல்லப் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் ஃபுல் ரேஞ்சில் நீங்கள் அட்வான்ஸ்டு ஆளுங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். இது ரொம்ப மஸ்ட் எக்ஸசைஸ். இந்த பேக் மசிலுக்கு சிம்பிளாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ஈஸியாக டெவலப் பண்ணக்கூடியது. சாதாரணமாக இந்த மாதிரி பார்பெல் எல்லா இடத்துல இருக்கும். சின்ன பார்க்கு, கவர்மெண்ட் முனிசிபாலிட்டியில் கூட போட்டிருப்பாங்க. இல்லை ஜிம்மில் எங்கேனாலும் சரி இந்த பார்பெல்லில் ஆஃபில் சப்போர்ட்டில் ஒருத்தர் ஹிப்பை பிடிச்சிட்டு கூட லைட்டாக லிஃப்ட் பண்ணி விடலாம். இல்லாட்டி நீங்களே காலை பாதியை மேலே வச்சுக்கிட்டு பாடியை மேலே லிஃப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த புல்லப்ஸை நீங்கள் செய்யணும். தொங்க முடியலையா, நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போக முடியலன்னா கூட பரவாயில்ல, லைட்டாக இப்படி ஹேங் பண்ணிக்கிட்டு பாடியை காலை லைட்டாக எடுத்துருங்க. ஸோ இப்படி ஜர்க் கொடுங்க, லைட்டாக ஜர்க் கொடுங்க. கவுண்ட் பண்ணுதில் ஒரு 1 2 எல்லாம் பெனிஃபிட் தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் ஆகி அந்த சார்ந்திருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாடி மேலே போகும். ஸோ இது லேட் மசிலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இந்த புல்லப்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறோம் சின்னப்ஸ். புல்லப்ஸை நம்ம பார்த்தோம். புல்லப்ஸு ஃப்ரண்டில் ரைஸ் பண்ணுறதை பார்த்தோம். இதோட வேரியேஷன்ஸ் என்னென்னு கேட்டால் நெக்கை வந்து முன்னாடி கொண்டு போகணும், ஹெட்டு முன்னாடி கொண்டு போய் சின்ன மேலே கொண்டு போயிட்டு பண்ணணும். அது பேக்கில் கூட செய்யலாம். இன்னும் இன்டென்ஸாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேக் மசில் நல்லா ஒர்க் ஆகும். பட் நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். பட் இதை தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும். இருந்தால் நான் செஞ்சு காட்டுறேன். 1 2 3 அப்படி பேக்கில் பாருங்கள். 1 2 3 இது புல்லப்ஸுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் மசில். இது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதில் ஒரு 10 செய்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் பாதி தான் செய்ய முடியும். பட் பேக் மசில் ஃபுல்லாக டைட் ஆகும். இதில் நெக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆளுங்க மட்டும் செய்யுங்க. பிகினர்ஸ் யாரும் இதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. நான் சொன்ன மாதிரி காலை லெக்கை மேலே வச்சுட்டு, இல்லாட்டி ஸ்டூல் இருக்குன்னா ஸ்டூல் மேலே வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செய்யலாம் புல்லப்ஸ். அந்த மாதிரி செய்யுங்க. இல்லாட்டி மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் ஹிப் ரைஸ் பண்ணி ஸ்டூல் மேலே காலை வச்சுக்கிட்டு மேலே அப்படி லிஃப்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாடி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்படி தொங்குறது நான் சொன்னேன். டைமிங் எடுத்துக்கோங்க. 1 2 3 ஒரு 100 வரை எண்ணுங்க. லைட்டாக ஜர்க் கொடுங்க. பண்ணி எப்படியாவது நீங்கள் ஃபுல் ரேஞ்ச் நீங்கள் ஒரு டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 15 டேஸில் நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு 3 நம்பர்ஸ் செய்ய முடியும். 3 நம்பர்ஸ்னாலும் அது ரெகுலராக நீங்கள் பண்ண என்னென்னா ஒரு 10 15 மாறும். ஓகே, ஃபஸ்ட் பேக் மசிலுக்கு புல்லப்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது சின்னப்ஸ். ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்னப்ஸ்னாலும் கொஞ்சம் க்ளோஸ் கிரிப்பில், இது கொஞ்சம் ஈஸியாக எல்லாம் செய்ய முடியும். க்ளோஸ் கிரிப்பில் பாடி லெவலுக்கு நேராக, ரொம்ப வைடு வேண்டாம், கொஞ்சம் க்ளோஸாக அல்லது பாடி லெவல் நேராக பிடிச்சிக்கோங்க. அது மாதிரி கால் லாக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மேலே போய்ட்டோம். இது சின் மேலே இங்கே அப்போ ஆகணும். 1 2 3 4 5 சின்னப்ஸ். ஓகே, இது வந்து சின்னப்ஸ். புல்லப்ஸ் வைடு கிரிப்பு, சின்னப்ஸ் வந்து க்ளோஸாக பாம் ரெண்டும் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் லாக் பண்ணிக்கோங்க. 1 இங்கே இப்படி வாங்க. 1 2 3 4 மாற்றி மாற்றி செய்யலாம். என்னத்துக்கு இந்த வேரியேஷன் அப்படின்னா, க்ளோஸ் கிரிப் நீங்கள் பண்ணும்பொழுது லேட் மசில் கீழேருந்து லேட் இங்கேருந்து ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு அப்பர் மேஜர் மசில் மட்டும் லேட்டஸஸ் ஒர்க் ஆகும்.
ஆனால் பாடி பில்டர் கூட அணையருக்கு லோயர்லேருந்து வர்றது வீக்காக இருக்கும். அவங்க இந்த க்ளோஸ் grip போடும்பொழுது சில பேர் வெயிட் வச்சுக்கிட்டு வெயிட் செயினோ வெயிட் பிளேட்டோ பெல்ட்டில் கட்டிக்கிட்டு தம்பிள்ஸ் லாக் பண்ணிக்கிட்டு ஷூவில் லாக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஹேங் பண்ணி இந்த மாதிரி சின்னப்ஸ் பண்ணிங்கன்னா லோயர் லேட்டு நல்லா டெவலப் ஆகும். அப்போ நீங்கள் வி ஷேப் பிடிக்கும் பொழுது இந்த வி ஷேப் பிடிக்கும் ஃப்ரண்ட்டு லேட் ஸ்ப்ரெட்டோ அல்லது பேக் லேட் ஸ்ப்ரெட்டோ நீங்கள் பண்ணும் பொழுது கீழே இருந்து லேட்டு ஃபுல்லாக மேலே வரும். ஸோ இதோட வேரியேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் செய்ய முடியும். பேக் மசிலுக்கு லேட்டசஸ் மசில் விங்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த முதுகுக்கு இப்போ பண்ணது இது வார்ம் அப். எப்படி நம்ம செஸ்ட்டுக்கு ஷோல்டருக்குலாம் புஷ்அப்ஸ் பண்ணோம். நார்மல் புஷ்அப்ஸ் வந்து செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்குன்னு வேறு கொஞ்சம் க்ளோஸாக வச்சுட்டு நம்ம புஷ்அப் பண்ணோம். 2 புஷ்அப்ஸில் வேரியேஷன் பார்த்தோம், ஒவ்வொன்றுக்கு வார்ம் அப். அதே மாதிரி நம்ம பேக் மசிலுக்கு வார்ம் அப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதான் நம்ம பார்த்தோம். இப்போ வைட் grip புல்லப்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஓகே, பேக் யாரும் பிகினர்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம், ஃப்ரண்ட்டு ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட்டோடு ட்ரை பண்ணுங்கள், ஸ்டூல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது காலை மடிச்சிக்கலாம். மற்றவங்களுடைய மற்றவங்க வந்து ஹிப்பை உங்களுக்கு தூக்கிற மாதிரி அல்லது காலை சப்போர்ட் பண்ணி தூக்குற மாதிரி வேரியேஷன் திருப்பி பண்ணி. அடுத்தது நம்ம க்ளோஸ் grip பார்த்தோம். க்ளோஸ் gripல சின் அப்ஸ், சின் மேலே அப் ஆகணும் ஃபுல்லாக, ஃப்ரண்ட்டு நல்லா பார்த்துக்கணும், பாம் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஓகே, நான் பாரு இதெல்லாம் வார்ம் அப். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம மிஷினுக்கு நேராக பேக் மசிலுடைய டெவலப்மெண்ட்டுக்கு க்ரோத்திங்க்கு நம்ம அடுத்தது நம்ம போக போகிறோம். இப்போ அதாவது சிங்கிள் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு முடிஞ்சது. இதில் அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி டிப்ஸு பாடி பில்டர்ஸு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் லேட் மேஜர் மசில் நீங்கள் வச்சுருப்பீங்க அடிக்கடி செஞ்சு. பட் லோயர் லேட் டெவலப் ஆகிறதுக்கு க்ளோஸ் grip தான். க்ளோஸ் grip வெயிட்டை ஹிப்பில் பெல்ட்டில் கட்டியோ இல்லை செயின் மாட்டிக்கிட்டோ அந்த வெயிட் மிஷின் ஒரு 15 கிலோ கூட கட்டிக்கிட்டு நீங்கள் எந்தளவுக்கு கவுண்டிங் கம்மியாக செய்கிறீங்களோ அந்த மசில் லோயர் மசில் சீக்கிரமாக டெவலப் ஆகும். கவுண்டிங் அதிகமாக செய்கிறவங்க பாடி வெயிட்டில் வச்சுட்டு செய்ய முடியாது. ஓகேங்களா, அவங்களுக்கு அது இல்லை. இப்போ காலை கூட மாற்றி செய்யலாம். இப்போ ஒரு புல்லப்ஸ் சேலஞ்ச் சிங்கிள் ஆர்மில் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இப்படி பிடிச்சவங்க இந்த கை சப்போர்ட் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு ஃபுல்லாக 1 2 3 4 5 ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் நல்லா grip-ஆக பிடிச்சிக்கோங்க இந்த கை சப்போர்ட்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ்ட் ஆளுங்க நல்லாயிருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். காம்படிஷன் அட்வான்ஸ்ட் ஆளுங்க பிகினர்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ண முடியுமாங்கிறத விட நீங்கள் அந்த மாதிரி சிங்கிள் ஆர்ம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளும் இந்த அண்ணன் மாதிரி இந்த சீனியர் மாதிரி நானும் ட்ரை பண்ணலாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த எபிசோடில் பேக் மசிலுக்கான வார்ம் அப் பயிற்சி நம்ம பார்த்துட்டோம். இதை ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த பயிற்சி வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பேக் மசிலுக்கு போகணும். நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம மெஷினில் பேக் மசிலுக்கான பயிற்சிகள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.